கா பூ நான் கொஞ்சம் பயபக்தியான பொண்ணு, அதனால் என் பேக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதமாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு என்னோடய ஹேண்ட்பேக் டூர், எங்கள் கிளாஸில் வந்து நிறையா பேர் கேட்டாங்க பேக் டூர் அந்த மாதிரி ஏதாச்சும் போடு அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஹேண்ட்பேக் டூர். இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ பண்ணுறப்போ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள் எவ்வளோ லக்கேஜ் பேக் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தரலாம். ஹேர் பேண்ட், பிரேஸ்லெட் தான் என்கிட்ட நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குப்பை, என்ன குப்பைன்னே தெரியல. சரி ஓகே, நமக்கு எது கொண்டு. இதுவும் பிரேஸ்லெட்ஸ் குப்பை. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. இது என்னன்னே தெரியல காய்ஸ், என்ன சரி தெரியல, பார்ப்போம். இது வந்து இந்த கீ செயின் மேலே இருக்கும்ல, அது பாவம் தனியாக கிடக்குது, எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இதுவும் பிரேஸ்லெட். பூ நான் கொஞ்சம் பயபக்தியான பொண்ணு, அதனால் என் பேக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் சென்டர் நிறையா இருக்கும். இப்போ நான் 1 3 4 5 6 7 8 9 10 பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. இதில் பாதி முடி வேறு இருக்குது. இது எடுத்தோடனே கண்ணாடி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் தான். நான் வந்து வெயிலுக்காக சன் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா பழைய கவர். ஸோ பட் இருந்தாலும் சரி அப்படின்னு இந்த கவர் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இதோட பாக்ஸ் எங்கேயோ காணா போயிடுச்சு, எமர்ஜென்சிக்கு ஒரு பென். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக்கோட பிஞ்ச பாதி காய்ஸ் இங்கே பாருங்கள். இந்த ஜிப் தான், இதில் வந்து பாதி உடஞ்சிருக்கும். இதை வந்து ஒட்ட வைக்கணும், பட் இதில் பாதி அந்த ரிங்கை காணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இதோட இந்த கீ செயினை சேர்த்து மாட்டிட்டேன். அறிவு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து அந்த மாடு, இது வந்து விவசாயி பொம்மை தான், காட்டேரி பொம்மை மாதிரி இருக்குது. விவசாயி வந்து இப்படி இருக்குமா இப்படிதான் இருக்கும். அவருக்கு வெயில் அடிக்காமல் இருக்க இல்லையே, இது மாடுக்கு தான் இருக்கும் கைஸ். இது ரெண்டும் பொங்கலுக்கு எங்கள் மேம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அது பொங்கலில் ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே கிடக்கு. உடஞ்சி போன கிளிப்பு என்னமோ குத்துது, என்னன்னு தெரில. இதுதான் என்னோட டைரி. இதில் வந்து ரொம்பலாம் இல்லை, 2 பேஜ் தான் எழுதியிருக்கேன், 2 நாளைக்கு தான் எழுதியிருக்கேன். பட் சும்மா சீன் போட மட்டும் பேக்லேயே பார்த்தாலும் வச்சுப்பேன். கைஸ் பேக்கில் காசுலாம் இருக்குது கைஸ், 20 ரூபா. பட் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, இட்ஸ் ஓகே. 2 ஐஸ்கிரீம் வாங்கலாம், நாளைக்கு தீட்டுறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது, கிழிஞ்சி போய். செயினில் எஸ் கொக்கி இருக்கும்ல, அதுதான் நான் எடுத்து காமிக்கிறேன். செயினில் இருக்க எஸ் கொக்கி, அது விழுந்துச்சுன்னா காணா போகக்கூடாதுன்னு இதில் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு கவர். ஆக்சுவலாக என் பேக்கில் குப்பை தான் அதிகமாக இருக்குது. விநாயகர் அம்மன் போட்ட டாலர், ஹேர்பின், இன்னொரு ஹேர்பின், ஒரு தோடு, ஸ்கெட்சு முடி. சம்மந்தமே இல்லாமல் ஸ்கெட்சு முடி இருக்கே வந்துச்சு. நான் என்னமோ குத்துதுன்னு சொன்னேன்ல, ஊக்கு தான். ஒரே ஒரு ஊக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இல்லை 2 ஊக்கு. ஐயோ பாவம், இந்த ஊக்கு நான் போட்ட வெயிட்டில் நெளிஞ்சு வளைஞ்சி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ் என்னோட பேக் டூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்குது, பட் பிஞ்சு ரொம்ப நஞ்சு போயிருக்கு. இது பாருங்கள், இங்கிட்டு திறந்தாலும் ஓப்பன் தான், இப்படி மூடினாலும் ஓப்பன் தான். ஸோ இதான் இப்போ நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட பேக் டூர். ஹேண்ட்பேக்கில் இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பாருங்க, இது வந்து டைரி, காசு,
அந்த காட்டை பொம்மை. பிரேஸ்லெட்ஸ் தான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பென், இந்த கொக்கி, டிஷ்யூ, இவ்வளோ தான் காய்ஸ். குப்பை தான் அதிகமாக இருக்குது. குப்பை ஓகே. இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு எப்படியும் ஒரு நாள் ஆயிடும் காய்ஸ். ஸோ அதை போய் நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கொஞ்சம் அலுப்புப்படாமல் நான் போடுற மொக்கையெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் நிறையா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பக்கத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். இப்போவே 10 பிரேஸ்லெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.